சுத்தமா சொல்லுங்க ஆமென். அவர்தான் ஆமென். உங்க கணவர் பாருங்க சிங்கப்பூர்ல இருக்கிறார், அம்மா அங்க இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, எல்லாம் அங்கங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம கூட இருக்கிறது நீர் தான் ஐயா. சொல்லுவோமே நீர் தான் ஐயா. only you alone Lord. அந்தவரே நீங்க மாத்தும். அந்த குஷ்டு அந்த கண்ணு தெரியாத குருட எரிக்கோ ஏசு அந்த வழியாய் வருகிற வழியில அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், தாவீதின் குமாரனே எனக்கு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஆமென். அந்த இரக்கத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை தந்தது போல இந்த ராஜ்யங்களில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சிலவர்களே நமக்கு வருகிற அழுத்தங்கள் பாரங்கள் வார்த்தையே வராது சொல்லி சொல்லிக்க, ஆனா அந்த நேரத்துல அந்த காரியங்களை கண்ணமுள்ள வைத்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன், ஒரு பெரிய விடுதலை. ஆமென் ஆமென். சொல்லுவாங்க ஒரு மூச்சு விட்ட உடனே தான் அப்பதான் என்னோட ஹார்ட் பீட்டே வேலை செய்யுது. அந்த பெருமூச்சு நம்ம விடுகிற நேரங்களில இயேசுவே என்று கூப்பிடுகிற அந்த வார்த்தை வல்லமை உடையது. ஆமென். அல்லேலூயா. கூட மாட்டீங்களா? எல்லாம் பேச சொல்லுங்க, யாருக்கிட்ட இயேசுவேன்னு சத்தமா கூப்பிடுங்களா? சத்தமா கூப்பிடுங்களா? இயேசுவே என்று கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர் அவர். ஆமென். எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான நிலையில வந்தாலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் கூட இருக்கிறார். இன்னைக்கு இன்னும் அந்த பிலடெல்பியா திருச்சபையினுடைய சரித்திர சத்தியம் வார்த்தைகள் முடியல, அதை முடிக்கவே முடியல. ஏனென்றால் அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிற. திருப்பிக் கொள்வோம். Book of Revelation chapter 3 verse 7 onwards. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடர்ந்து. Book of Revelation chapter 3 verse 7 onwards. வாசிங்க. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு தான் நீங்க நான் இந்த பூமியில வாழணும். இந்த பூமியோடு ஒத்தவேசம் வரித்து வாழ்கிற ஜனங்கள் அல்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஹோலி. ஆமென். He is holy, holy. அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்தோடு பாடுகள், உபத்திரம், போராட்டம், இந்த வேதனை எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம பரிசுத்தத்தை மாத்திரம் இழந்து விடாதபடிக்கு கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். வாசிக்கலாம். சத்தியம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை தேடிக்கொண்டு போறாங்க. இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா சொல்றேன். வழியும் சத்தியம் ஜீவன் இயேசு ஒருவரிடத்துலதான், சத்தியம் அவரிடத்துலதான் இருக்கிறது. இன்னைக்கு உலக மக்கள், ஒட்டுமொத்த உலக மக்களே அவனுடைய பாதத்துக்கு வர போகிறாங்க. ஏனென்றால் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இங்கதான் சத்தியம் இருக்குது. மனுஷன் வாழ வேண்டிய சத்தியம் அடங்கி இருக்குது, வழிகாட்டி இருக்கிறது. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் என்று சொல்ற வழியில அது ஒரு அதிகாரத்துவத்தை காட்டுகிறது. அதிகாரத்துவம். தாவீதுடைய திறவுகோல் சாதாரண ஒரு திறவுகோல் அல்ல, அந்த திறவுகோல் தான் அதிகாரத்துவத்தை காட்டுகிறது. அந்த அதிகாரமுடைய தேவன் சொல்லுகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. அதாவது அதிகாரத்துவம் அவர்கிட்ட இருக்குது. அவர் பூட்டினா பூட்டினதுதான். ஆமென். அல்லேலூயா. யாராலும் திறக்கவும் முடியாது. அவர் திறந்தா திறந்ததுதான், யாராலும் அடைக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு அந்த வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவனாய் கூட இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் எதிர்ப்பாய் எழுப்புகிற காரியங்களோ நமக்கு பாதிப்பையும் நமக்கு தாக்குதலும் உண்டு பண்ண காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். அதிகாரத்துவத்தை கத்த நம்ம கையில தந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். நீங்கள் நானும் அதிகாரத்தை அந்த பைபிள், இந்த அதிகாரம் இயேசுவிடத்தில் இருந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்தது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டே மத்தேயு 28:18 வாசிங்க. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டே மத்தேயு 28:18 மத்தேயு 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லா அதிகாரம் அவன் கையில இருக்குது. அந்த அதிகாரத்தை அவரே வைத்துக் கொள்ளவில்லை. ஆமென். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். அந்த அதிகார வல்லமையை அவரே வைத்துக் கொள்ளவில்லை. அதனால சொல்றாரு, ஆகையால் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க புறப்பட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அதிகாரம் கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஆனா பிசாசன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கூடாதபடிக்கு அபகரிக்க வகை தேடுகிறான்.
நீங்க நானும் நன்றாய் இருந்திருக்க வேண்டும். சகல அதிகாரம் அவர்கிட்ட எல்லாமே உங்கள்கிட்ட தந்து விட்டார். அவர் வெறுமையாய் பரலோகத்தில், ஏன்னா வெறுமையாய் தான் வந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவானவர் என்னதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? தன்னை தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்னதான் அடிமையாய் எல்லாவற்றையும் வைத்து விட்டு தான் அந்த பூமிக்கு வந்தார். திரும்பி போகிற வழியில கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு எனக்கு தந்துட்டாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை தந்து அவர் உயிர்த்தெழுந்தவராய் போயிருக்கிறார். அவர் வருகிற நேரத்துல அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஒரு பாட்டுமே, நீதியின் தேவன் நீர்தான் ஐயா, நீதியாய் தேசத்தை நியாய தீர்க்க போகிறார். அதனாலதான் இன்றைக்கு நம்ம சுற்றி நடக்கிற இந்த காரியங்களால நாம பார்க்கிறவர்கள தேவன் நீதி நியாயம் செய்கிறார். இன்னைக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் பூமி, அதனால இயேசுவுடைய நாமத்தினுடைய வல்லமைகளை அறிந்து நீங்களும் நானும் செயல்படுகிற வேளைகளில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆகையால் பாருங்க, அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்க போங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் வாசிமா 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் பாருங்க. இன்றைக்கு அந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கிரிகள் செய்வாதபடிக்கு இருக்க காரணம் என்னன்னா, அவருடைய கட்டளைகளும் அவருடைய வார்த்தையும் நீங்க நானும் கீழ்படியாததுனாலதான் அது செயல்பட மாட்டுகிறது. ஆனா நம்ம கீழ்படைய ஆரம்பித்தோம் என்று சொன்னா வானத்திலும் பூமியில் உள்ள சகல அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வார்த்தைக்கு கீழ்பட என்றால் நாம் அறிக்கை செய்கிறது இயேசு ஆசீர்வாதம். அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அந்த அதிகாரத்தை தந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த வார்த்தை உண்மைதான். உங்க வீட்டுக்காரர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சில நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். ஆமாவா? இது உண்மைதான். இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆராய்ந்து அலசி பார்க்கிற வழியில நித்திய நிரந்தரமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உறவுகள் எல்லாம் டெம்பரரி தான். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தாத்தா பாட்டி உறவு எல்லாமே டெம்பரரி தான். ஆனா கர்த்தரோடு வாழ்கிற உறவு தான் நித்திய நிரந்தரமானது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தில் கொரோனா வந்தாலும் சரி, கொரோனா வரலாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயத்தோடு நம்ம ஓட வேண்டும், நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். அதுதான் என்னன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமான கர்த்தர் சர்வ அதிகாரம் உடையவர். இப்ப திருப்பி கொள்வோம் வெளிப்படுத்துற விசேஷம். வெளிப்படுத்துற book of Revelation chapter 3 verse 8 onwards. வாசிமா. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரிகளை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரியே, எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த பயம் நமக்குள்ளாய் வருகிற வேளையில் தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். அன்று சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட ஒரு 3 உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசிங்க. மார்க் chapter 4 verse 35. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், அந்த அதிகாரம் இயேசுவிடத்தில் மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை நமக்கு அவர் தந்து அவர் கடந்து சென்றவராய் இருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பூமிக்குரிய வாழ்க்கை பயணத்துல விதவிதமான சுழல் காற்று, அதுல இந்த காற்று என்னதான் கொரோனா காற்று. அந்த காற்று உங்களுக்கு என்னையும் படக்கூடாதுன்னு சொல்லிதான் ஃபேஸ் மாஸ்க் போட்டாங்க.
இந்த காத்து தான் அந்த காத்து, அந்த காத்து தான் இந்த காத்து. வாழ்க்கை பயணத்துல நாம் சந்திக்கிற சுழல் காட்சிகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறவர் நம்முடைய இயேசு ஒருவர் தான். அவன் வாழ்க்கை பயணத்தை, அந்த படகு பயணத்துல பலத்த என்னதான், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் இருந்தான் மோதியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல விதவிதமான அலைகள் மோதிக்கொண்டு இருக்கிறது. அதுல வியாதி என்ற அலை மோதுகிறது, பாவம் போராட்டம் என்ற அலைகள் வந்து மோதுகிறது, பண நெருக்கடி என்ற, பண பிரச்சனை என்ற, இப்படி பலவிதமான அலைகள் மோதிக்கொண்டு இந்த படகை கவிழ்க்கதான் வகை தேடுகிறது. நானும் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. படகு நிரம்பத்தக்க அடுத்தது என்ன காட்டா? சுழல் காற்று, சுனாமி காத்து வந்தா நம்மளாம் பறந்துடும். சுழல் காற்றுல கொஞ்சம் நிக்கலாம். நீங்க வரப்போகிற நாட்கள் என்னதான் சுனாமி காற்றாய் மாறப்போகிறது. ஆனா அந்த சுனாமி காற்றையோ என்னதான் அமர்ந்த தண்ணீராய் மாற்றுகிற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கு, அவரிடத்தில் இருக்கு. அவரை இறைவா பற்றிக்கணும், அவருக்குள்ளாய் வாழ நம்ம தீர்மானிச்சோம். வாசியம் 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை இயேசுவிடத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் அந்த அதிகாரத்தை உன் கையில தந்திருக்கிறார். ஆமென். பிசாசுடைய கிரிகள், எப்பேற்பட்ட கிரிகளும், ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது, he had a little time, கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துல அவன் மேக்சிமமாய் செயல்பட வகை தேடுகிறான். இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலும் மேக்சிமமாய் ஆண்டவரோடு இணைய வேணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இருந்தனால அடுத்து என்ன சொல்றான்? அவன் கடும் கோபம் கொண்டு ஆபத்து வரும்படி என்னதான் சமுத்திரத்தையும் பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட காரியத்தை போல இன்றைக்கு நமக்கு இந்த கொஞ்ச காலம் தான் இருக்குது. இன்னைக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும்போது பாருங்க, கொரோனா வந்து செகண்ட் அலையாக எங்கேயும் இல்லை, மலேசியால தான். நம்ம வெளிநாட்டை பேச வேணாம், மற்ற ஊரை பார்க்க வேணாம். இன்னைக்கு மலேசியாவிலே திடீர்னு இறந்து வருது போகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்பு இன்னும் கண்டினியூ பண்ண. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசம்பர் 31 இப்படிதான் ஆராதனை. நீங்க வேணும்னா வரணும்னாலும் பிரச்சனை இல்லை, இப்படிதான் ஆராதனை. இதுதான் இதுக்கு ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து பள்ளிக்கூடம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மே மாதம் மார்ச் மாதத்துல அங்க பெரிய பெரிய கம்பி எல்லாம் கட்டி யாரும் உள்ளுக்கு ஓடக்கூடாது போகக்கூடாது சொல்லிட்டு கிடாலையும் இன்னும் பிணைகள் எல்லாம் கட்டிட்டு ஒரு ஏரியால இருக்கிற என்னமோ சிலைத்தாரா, என்னமோ கோத்த சிலைத்தாரா, என்னமோ தம்மன் சிலைத்தாரா சொல்ல, அங்க உள்ளவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடி ஒழிஞ்சிடும். ஐயோ நான் போயிட்டு இதெல்லாம் போயிட்டு மாட்டிக்கணும்னு சொல்லி அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் இங்கெல்லாம் ஓடி போயிருக்காங்க எல்லாத்தையும் தேடி பிடிக்கிறாங்க. நீங்க வந்து வரலன்னா உங்களை பிடிச்சிட்டா உங்களுக்கு 5 வருஷம் தண்டனை, ஜெயில் தண்டனை சொல்லி மக்கள்லாம் ஓடுறாங்க கொரோனாவை பார்த்துட்டு. ஆனா நீங்க நானும் தைரியமா நிக்கிறேன், ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம அவருடைய அபிஷேகத்தினால அந்த ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்துட்டார். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் இருக்குது. அவர் சொல்றாரு, கடலை பார்த்து இறையாதே, என்னதான் அமைதியாய் இரு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட காரணம் என்னன்னா அந்த அதிகாரம் அவர் கையில இருந்தது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை இன்றைக்கும் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அது என்ன செய்யணும்னா we need to practice, we need to exercise in our life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அதை நம்ம பயிற்சிவிக்கணும். அதை நம்ம செய்கிற வழிகளில் ஒரு பெரிய விடுதலை. வானத்தில் பூமியிலும் என்ன அதிகாரமா? என்ன அதிகாரம்? சகல அதிகாரத்துல ஒரு விதமா சொல்லுங்க. என்ன அதிகாரம்? ஒண்ணு சொல்லுங்க, பரவாயில்ல. சகல அதிகாரத்துடைய விதங்கள் என்னது? வெறும் வயிற்று வலிக்கு மட்டும்தான் அதிகாரமா? அடுத்தது பிசாசு உடைய தாக்குதல். அடுத்தது பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனை, பாவக்கட்டு பிரச்சனை, இப்படி சாபத்திலிருந்து பல சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. ஆமென். ஆண்டவர் உண்மையா சொல்ல போனா நமக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கலாம்? நீ வைக்கலாம் ஒரு பேரு, நான் வச்சிருக்கேன். நீ சொல்லுங்க ஒரு பேர். சகல வல்லவர். சகல வல்லவர். என்ன
பாக்குறீங்க? சினிமா டயலாக் பாக்குறீங்களா? இயேசு சகல வல்லவர். அவருக்கு தான் அந்த பேர் பொருந்தும். ஆமென். சகல அதிகாரம் உடையவர் தான் சகல வல்லவர். சர்வ வல்லவர் நான் சொல்ல, சகல வல்லவர். சர்வ வல்லவர் உண்மைதான். வானமும் பூமி அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. அவர் சர்வ வல்லவர். அவருக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா சகலத்தையும் செய்து முடிக்கிற சகல வல்லவர். அவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் இல்ல, நம்முடைய அப்பாவாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் கையில பெரிய அருவா வச்சுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. அந்த உறவுல பாத்தீங்கன்னா அப்படி மாறுபடியே சாய்கிற ஒரு உறவு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவர் அப்படி நம்ம பார்க்கிறோம்னா, அங்க என்னமோ இருக்குது, பிரச்சனை இருக்குது, அது செட்டில் ஆயிருக்கு. கசப்பு, வெறுப்பு, பாவம், அருவருக்கிற ஈச்சை, மாம்சம், துரோகம், இதெல்லாம் மாம்சீக கிரிகள் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் அப்படி பார்க்கிறோம். எங்கேயோ இருக்கிற மாதிரி நான் இங்க இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னா, இயேசுவே இந்த கையில வைத்தா என்னமோ அவருடைய மார்பல் சாய்ந்து ஒரு இந்த அனுபவத்துல வந்தால்தான் நமக்கு ஒரு பெரிய வெற்றி. இன்னைக்கு இந்த அனுபவத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறதா? இந்த கொரோனா பாதிப்புல ஒண்ணும் இல்லை. எவ்வளவு நாள் தான் உட்காந்து அழுதுட்டே இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் தான் மூலையில் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயை மாயை, நானும் மாயை, என் வீட்டுக்காரரும் மாயை, என் குடும்பம் மாயை, எத்தனை சபையும் மாயைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? சொல்லி யோசிச்சு பாருங்க. என்னத்தை சொல்ல போறோம்? அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே இருக்க. ஒன்றாவது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனம் வாசிக்கிற வழியில 2வது வசனம் வாசிக்குமா? அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் படகிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை 7வது வசனம் வாசிக்குமா? 7. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்று அவர் கேட்கிறார் பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் எங்க இருக்குதுன்னா, பிசாசையும் அவருடைய கிரிகளையும் துரத்துகிற அழிக்கிற வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பாரு. குடியிருப்பு என்னதா? கல்லறை, சுடுகாடு. கல்லறைன்னு சொன்ன நல்ல வார்த்தை. நம்ம வார்த்தை சொன்னோமா சுடுகாடு. அல்லது இன்னும் சுத்த தமிழ் சொன்னா இடுகாடுன்னு சொல்லுவாங்க. சுடுகாடு, இடுகாடு, கல்லறை எல்லாமே என்னதான்? பிரேதங்கள் இருக்கிற இடம் தான். அடக்கம் பண்ண இடத்துல, அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்து சங்கிலியை முறித்து விலங்குகளை தகர்த்து விட்டு அவனை ஒருவனால் என்னதான்? அவனை ஒருவனாலும் அடக்க முடியாத மாதிரி இருக்குது. இன்னைக்கு இந்த நாட்களிலும் அநேகர் அடக்க முடியாத வாழ்க்கைக்குள்ளாய் போனாலும் அடக்க வைப்பார் கர்த்தர். நமக்கு பாடங்களை கற்றுத் தருகிறார், நல்ல ஆலோசனைகளை கற்றுத் தருகிறார். இனி நம்ம ஆடி பாடி குதிக்கிற நாட்கள் அல்ல, கர்த்தரோடு நெருங்குகிற நாட்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, குடும்பமா வர முடியல, குடும்பமா வர முடியல. இதுவே ஒரு பெரிய பாரமா இருக்குது. இன்னைக்கு குடும்பங்கள் தான் சபையாய் மாறுகிறது. குடும்பங்களிலே ஜெபம், குடும்பங்களிலே ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை நீங்க வந்திருக்கிறீங்க, வந்து இந்த அபிஷேகத்தோடு நீங்க வீட்டுக்கு போகிறவர்கள், வீட்டில் இருக்கிற முதியவர்கள், பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம விசுவாசியா இல்ல, வெசவுசியா இல்ல, ஆண்டவர் நம்ம சீசராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வெசவுசி வாழ்க்கைலாம் போது முடிஞ்சிச்சு. இந்த கொரோனா குத்துற ஊசியே பயங்கர ஊசியா இருக்கு. பாருங்க, தெரிந்து பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் எல்லாம் சீசர்கள் தான். நாம புறப்பட்டு போக வேண்டிய ஜனங்கள். அல்லேலூயா. கட்டுண்ட ஜனங்கள். அது பிசாசு கேட்கிறான், உனக்கும் எனக்கும் என்னதான்? இயேசு 7வது வசனம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உனக்கு என்ன என வேதனைப்படுத்தபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க இயேசுவிடத்தில் அந்த சகல அதிகாரத்தையும் இன்றைக்கு உங்க கையில தந்திருக்கிறார். பிசாசுக்கு நடுங்கிற ஜனங்கள் அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பிசாசுக்கும் அசுத்த ஆவியுடைய கிரிகளுக்கும் பொல்லாத கிரிகளுக்கும் எதிர்த்து நிற்கிற வல்லமை. ஆனா ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 18:18, பூலோகத்துல கட்டப்படுவது எதுவோ அது
வாசிங்க ஒரு ஆள் வாசிங்க. இந்த அதிகாரத்துவம் எல்லாம் கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கு. Book of Matthew chapter 18 verse 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ என்ன கத்திரிக்காய் மரத்தை கட்ட போறோம், ஜடையா பிடி முடியா கட்ட போறோம், தலை சீவி கொம்பா போட போறோம். அந்த அர்த்தம் இது இல்லை, அந்த அர்த்தம் இது இல்லை. அதிகாரத்துவத்தை காட்டுகிறது. ஆமென் அல்லேலூயா. நம்ம கிட்ட அந்த அதிகாரத்துவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மறுபடியும் வாசிக்கணும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். பரலோகத்தில் அப்பனா பாருங்க, இணைப்பு தொடர்பு எங்க இருக்குதுன்னா பூலோகத்துல, இந்த பூமியில நம்முடைய கால் படுகிற இந்த பாதப்படியில, இந்த பூமியில நம்ம என்ன மாதிரியான அதிகாரத்துவத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அதிகாரத்துவம் இந்த பூமியோடு முடிந்து போகிறது அல்ல, அது பரலோகத்தில் செயல்படக்கூடியதாக இருக்குது. பூலோகத்தில் கட்டப்படுவது எதுவோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். பூலோகத்தில் நீங்கள் எவைகள் என்னதான் நம்ம மறுபடியும் சொல்றேன், தலைமுடி கொண்டே இல்லை, அது யாரு கழட்டலாம் யாரு போடலாம். ஆனா கர்த்தர் சொல்றது அதிகாரத்துவம். அல்லேலூயா. இந்த பூமியில அந்த அதிகாரத்துவம் கர்த்தர் நம்ம கையில தந்துட்டாரு. ஆனாதான் சொல்றாரு, வானத்தில் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் பார்த்து சொல்றாரு, இறையாதை அமைதலாய் இரு என்ற ஒரு அதிகாரத்துவத்தை தந்திருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், பிசாசையும் அவருடைய கிரிகளையும் ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். மூன்றாவது சுருக்கமாக முடிக்க இருக்கிறேன், யோவான் 11ஆம் அதிகாரம், Book of John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 36 வாசிங்க. Book of John chapter 11 verse 36 onwards. அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார். நம்ம சுருக்கமான பைபிள், ரொம்ப சுருக்கமான ஒரு வார்த்தை, சுருக்கமான வார்த்தை வசனம், உருக்கமான வசனமும் கூட. என்ன வசனம் அது? என்னது? இயேசு கண்ணீரை துடைத்தார். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், என் கண்ணீர் யார் துடைப்பா, என் கண்ணீர் யார் துடைப்பான? நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காய் கண்ணீர் விட்டவர். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். அருமையான. அப்பனா ஆண்டவர் உணர்வுள்ள தேவன். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர். எப்படி பாக்குறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர். உடைந்த பாத்திரத்தினுடைய உணர்வுகளை அறிந்தவர். வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு தனித்திருந்து போராடி கொண்டிருக்கிற நபர்களுடைய உணர்வுகளை அறிந்தவர். அல்லேலூயா. அதான் பாருங்க, அந்த மரித்த வீட்டுல போய் பார்க்கிறாரு, தான் நேசித்த லாசருடைய வீட்டுல யூதர்களும் அங்க இருக்கிற அம்மா பெண்களும் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிற அந்த அழுகையின் சத்தம் அவர் காதில் கேட்டவுடனே அவரும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய தேவன் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவருக்காய் வாழுகிற பிள்ளைகளுடைய வேதனையை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஏன்னா பெத்தனியா ஊர்ல இயேசு வந்தாருன்னா இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள், இந்த ஊரே ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த ஊரிலே கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைவதற்கு அங்க இந்த லாசருடைய குடும்பம் காரணமாக இருந்தார்கள். அது போல இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு மகிமை அடையும் என்று சொன்னா நம்முடைய பிரச்சனையை வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். லாசருடைய குடும்பத்திற்கு இந்த வசனம் சொல்றது பாருங்க, 37 வாசிக்கலாம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தவர் இவர். பாருங்க சொல்றாங்க பாருங்க, எப்படி பாருங்க, நல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அந்த விளக்கத்தை சொல்றேன். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தவர் இவர். ஓ, சாகாமல் பண்ண இருக்க கூடாதா என்று கேட்கிறாங்க. இவன் மரித்து போயிட்டானே, இவனை மரிக்காதபடிக்கு இவனை காப்பாற்றலாமே என்று கேட்கிறாங்க. வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளாய் கலங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஓகே, இத நம்ம பார்க்க போறோங்க. அவர் மறுபடியும் கலங்கினார். ஆமென்.
அல்லேலூயா. இது நான் என்ன காட்டுறேன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளை, வேதனை உள்ள உணர்வுகளை, தோல்வி மனப்பான்மை உணர்வுகளை அறிந்தவராய் கூட இருக்கிறோம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், என்னோட அழுகை சத்தத்துக்கு யாருக்குமே இது தெரியாதுன்னு சொல்லி பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கலாம். அன்னைக்கு அண்ணா தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றினா, பக்கத்துல இருந்த ஏரி என்ற ஊழியக்காரனுக்கே தெரியல. அந்த அம்மா குடி வெறியோடு தான் என்னமோ நாத்திக்கிட்டு இருக்காங்க, என்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க, அவன் அப்படி பார்த்தான். ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சில நீங்க வீட்டுல அழுது கொண்டு இருக்கிறோம். உங்க பிள்ளைங்க ஒரு பார்த்து சொல்லலாம், என்னம்மா ஜெபிச்சோம்னா அழுதுகிட்டே இருக்குது, உங்களுக்கு வேற இல்லையானே. பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்க. சிலருக்கு அறைக்குள்ள வந்துட்டாலே, எனக்கு இப்ப கொஞ்ச காலமா எனக்கே தெரியல, நான் அப்பேற்பட்டவரு அல்ல. அரை சபத்துக்கு வந்தா எங்க இருந்துதான் தண்ணீர் வருது ஊற்றுகிறது தெரியும். ஆனாலும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் சில வேளையில் தனிமையில் இருக்கிற வேளையில இருதயத்தையே ஊற்ற வேண்டியதாக இருக்கு. அது நல்ல ஒரு அனுபவம். ஆமே, நல்ல நிச்சயமா ஊத்தி பாருங்களேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, ஹார்ட்ல பிளாக்கே வராது. சோத்திரம். நீங்க ஊத்தாம வச்சிருக்க ஹார்ட் அட்டாக் தான், பிளாக் தான். அதான் உண்மை. டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா, அப்பா மசாலாக்கா அண்ணா தப்புத்தோல்ல, स्वामी ताबतोला, itu tabutul, ini tabutul, semua tabutul. You punya hati pun sudah tabutul. Apa tu cakap? Yang buat cakap cakap, ada kikola ni, amen, haleluya. Itu benar betul juga. Unma ni kau parangan, kita parang. Dewa samudri, irudai bucu. Yesuwe kalangina. Artinya, time dah betul. Asal mas betul. அது ஒரு குகையாய் இருந்தது. கல் வைக்கப்பட்டது. இயேசு கல்லை எடுத்து ஓடுங்கள் என்றார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா கற்களையும் நாம் சுத்தம் செய்தாதான் ஆண்டவர் அற்புதங்களை, அதிசயங்களும் அதிகாரத்துவத்தை நம்ம பயன்படுத்த முடியும். பாவ கட்டிலே இருந்து அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அதிகாரம் செயல்படாது, எதுவுமே சாத்தியமாகாது. தேவ பயத்தோடு, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து, தேவனுக்கு விரும்புகிற காரியத்தோடு இணைந்து நம்ம விட்டு கொடுக்கிற வழியில நாம் சொல்கிற ஒரு வார்த்தையானது பெரிய விடுதலை தரக்கூடியதாய் கூட கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 43ஆம் வசனம் வாசிங்க. 43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று இருந்தார், உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்ப பாருங்க, ஆண்டவர் மரித்தோர் மேலும் அதிகாரம் உடையவராய் கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபித்து மரித்து போனவங்க உயிர்த்தாளர்கள்னா பரவாயில்ல, செத்து போயிருக்கிற கிரிகளை கண்டு நம்பிக்கை, அதாவது அது மரணம் என்று சொல்றவங்க இல்ல, அது நம்பிக்கை இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில இருக்கிற காரியத்தை பார்த்து நாம் செய்கிற அறிக்கையானது அது நம்பிக்கை விடுபடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு பெரிய மாமரத்தை நட்டு வருஷத்துல அன்னாடும் அதெல்லாம் பண்படுத்தி சுத்தப்படுத்தி எல்லாம் வைத்து 2 வருஷம் காத்திருக்கீங்க, 3 வருஷம் காத்திருக்கீங்க, மாமரம் இன்னும் என்னதான் பூவே பூக்காம இருக்குன்னா அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாமரம் பூ பூக்கட்டும், காய் காய்க்கட்டும், இதுல இருந்து முதல் கனியை நான் பறிச்சு சாப்பிடல, சபை கொண்டாந்து கொடுத்துட்றேன். நம்ம என்ன செய்யறோம்? நான் எனக்கு தான் முதல்ல வேணும், எனக்கு தான் வேணும். தேவனுக்கு ராஜ்யத்துக்கு கொடுங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அந்த மரம் கனிகார், ஏன்னா அந்த அதிகாரம் தான், ஏன்னா அது செயலை இழந்து போச்சு. இன்னைக்கு நம்ம உதாரணம் சொல்ல போனா, ஒரு சைடு ஹார்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, டாக்டர் பார்த்து சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஹார்ட்டை தந்தவர் நீங்க ஆண்டவரே, இதனுடைய ரத்த ஓட்டத்தை தந்தவர் நீங்க, இந்த அடைப்பை எடுத்து போகிற நீங்க, சுகம் தருகிறவர் நீங்க என்று சொல்லி அந்த அதிகாரத்தோடு இந்த செயலை இழந்து கொண்டு போகிற ஹார்ட்டை ஆண்டவரே நீங்கள் செயல்படுத்துவீங்க என்று சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன். வியாதிக்கப்படுதான் இயேசு மரித்து போற லாசருவே என்னதான் இங்கிருந்து வா, உணர்த்த சத்தமா என்னதான். ஒரு பாஸ்டர் கூட சொன்னாரு, லாசருவே என்று ஆண்டவர் ஒரே ஒரு பேரை தான் சொல்லி கூப்பிட்டார். கல்லறையில் இருக்கிறவர்களே எல்லாரும் எழுந்து வாங்கன்னா எல்லாரும் எழுந்து வந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஏன்னா அந்த நாட்கள் எல்லாம் யூதருடைய பாரம்பரியத்தின்படி இப்ப முஸ்லிம்காரங்க எப்படி அந்த சரீரத்தை சுற்றி அடக்கம் பண்ணி படுக்க அடக்கம் பண்றாங்களோ அதெல்லாம் எழுந்து வந்தோம்னா அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு வசனம் பாருங்க, எனக்கு அந்த சீலை அவுத்து விடுங்கன்னு சொல்றாரு. 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும்
நோக்கி கட்டவிழ்த்து விடுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா இந்த கட்டவிழ்க்கிற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஆமென். எப்பேற்பட்ட கட்டுகள் இருக்கட்டும், அது மரண கட்டா இருக்கட்டும், பய கட்டா இருக்கட்டும், எதிர்கால பய, எப்பேற்பட்ட கட்டுகளை உடைக்கிற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பில்லி சூனிய மந்திரம் இதெல்லாம் பார்த்து நம்ம நடுங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த பில்லி சூனிய மந்திர கட்டுகளை உடைக்கிற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறபடினால் அந்த அதிகாரத்தை உன் கையில என் கையில கொடுத்து நடிகை சொல்லுவேன். எங்க வீட்டு முன்னுக்கு எப்போது இருக்கலாம், முட்டை ஓடு இருக்கும், முட்டை இருக்கும், ஆணி இருக்கும், ஆம்பல் இருக்கும், லீமாவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கர்த்தர் இன்னும் உன்னத தேவனாக தான் இருக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து நடுகிறவர்கள் இல்லை. ஏன்னா அந்த அதிகாரத்துவத்தை கர்த்தருடைய கையில் தந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த நேரம் பார்த்துல ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். இந்த தேவ செய்தியானது நம்ம பில்ட் பண்ணுது. The word of God really mold and build us. நம்ம யுத்த வீரனாய் மாற்றுகிறது. நீங்க யுத்த வீரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியும் ட்ரைனிங்கும் பயங்கரம். அதனாலதான் அவங்க யுத்தத்துல எதிரியும் சந்திக்க ஆயுத்தமா இருக்கிறது போல. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஒரு எதிரியை சந்திக்கிற அந்த கிருபைக்குள்ளாய், அந்த வல்லமைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிற வழிகளில் நம்முடைய சகல அதிகாரமுடைய தேவன் அந்த அதிகாரத்தை அவருடைய கையில மாற்றம் வைத்துக் கொள்ளவில்லை. அதை நமக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணி இருக்கிறார். அதை நமக்கு தந்து விட்டார். கடலை காற்றையும் பார்த்து இறையாதே என்று மார்க் 4 சொன்னார். மார்க் 5 பிசாசை பார்த்து இவனை விட்டு வெளியே போ என்று விரட்டினார். யோவான் 11 அதிகாரத்தை பார்க்கவில்லை. மரித்து 4 நாளான நாற்றம் அடித்த லாசருடைய சரீரத்துக்கு லாசருவே வெளியே வா என்று மரண கட்டிலிருந்து விடுதலை செய்த கர்த்தர் இன்னைக்கு எப்பேற்பட்ட கட்டில நீங்கள் இங்கே இருந்தாலும் கூட கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் கூட இருக்கிறார். அந்த தேவ நாமத்தில் ஓடாவிக் கொண்டு இருக்கிறார். ஒரு விடுதலை, ஆவியில் ஒரு விடுதலை இந்த இரவு நிச்சயமாய் நான் உணர முடிகிறது. அநேகருடைய ஆவியின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து இருக்கிறார். பலவீன கட்டுகளை முறியடித்து இருக்கிறார். அதில் விசேஷமாய் பயம் என்ற கட்டுகளை ஆண்டவர் முற்றுமையாய் விடுதலை செய்திருக்கிறார். எதிர்கால பயம், நாளை குறித்துள்ள பயம், அடுத்து என்ன நடக்குமோ என்று, என் வாழ்க்கை என்ன, என் குடும்பம் என்ன, என் நிலை என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி ஃபியூச்சரை குறித்துள்ள பயத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து இன்றைக்கு அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவர் விடுதலை தந்து நம்ம நடத்துகிற கர்த்தராய் கூட இருக்கிறார். ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லவர். அவர் உன்னத உயர்ந்தவர். ஓ வானமின் சிங்காசனமும் என் பாதபடி என்று சொன்ன பெரிய தேவன். பயப்படாதீங்க. ஒருவேளை கணவர் சிங்கப்பூர்ல இருந்தாலும் கூட, வேற இடத்துல இருந்தாலும், மனைவி பிள்ளைகள் வேற இடத்துல இருந்தாலும், இந்த அதிகாரத்துவத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமைகளை கர்த்தர் கனப்படுத்தக்கூடியவராய் கூட இருக்கிறோம். பிசாசு தந்திரக்காது நம்மை வீழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு வர, நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய நபர்களிலோ, நம்முடைய சொந்தத்திலோ யாரிடத்துல பலவீனம் இருக்கிறதோ அவர்களை பலவீனமாய் பயன்படுத்தி நம்மை வீழ்ச்சி நம்மை தள்ளிவிட வகை தேடுவோம். ஆனால் ஆயுதம் உன் கையில, என் கையில, நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த அதிகாரத்தை இயேசுவானவர் நமக்கு கொடுத்து, ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை.